அம்மா பாகற்காய் பக்கோடா போட தெரியுமா? ஓ தெரியுமே. பாகற்காயை முதல்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம். போட்டுட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து தட்டுல ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய் அக்கா அண்ணா. சரி பாய்மா பாய்மா. நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சிமா. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. கோகுல் தம்பி இப்ப கேட்டுக்கோப்பா, கரெக்டா சொல்லுவாங்க. பாகற்காய ரவுண்ட் ரவுண்டா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. அந்த கொட்டல எடுக்கக்கூடாது. இல்ல எடுக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கும். விதையெல்லாம் எடுக்காதுப்பா. உப்பு தண்ணி இருக்குல்ல, அந்த வெறும் உப்பு தண்ணி, சுடு தண்ணியில் வெறும் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு நல்லா கெட்டியாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஆற வச்சிருங்க. தட்டில் போட்டு இல்லை ஒரு துணியில் போட்டு ஆற வச்சிருங்க. துணியில் போட்டால் தண்ணிலாம் இழுத்துரும். ஆற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு ரெண்டு டீஸ்பூனு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, அப்புறம் என்ன வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூளில் சில்லி பவுட்ரு வருதுல, அது போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு தண்ணி லைட்டாக தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தூளில் ஆற போட்டிருக்கீங்களா, அதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உடனே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா மொரன்னு சூப்பராக இருக்கும். ஐயப்பன் தம்பி ஏதோ போட்டாரு, போடுவாங்க.